இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மகாசங்கமம் இப்போ உண்மையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஆயிடுச்சு. கதையில் சில விஷயங்களை மறைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா முக்கியமாக கண்ணன் ஒரு கேரக்டர் இருக்கார். கண்ணன் கூட தான் ஒரு ஓடி போனாங்க இவங்க ராஜி அப்படிங்கிறது ஊரில் யாருக்குமே பழனிவேல் தவிர தெரியாது அப்படின்ட்டாங்க. ஸோ குன்னக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பையனோட நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னவங்க. கதிர்னும் சொல்லலை, கண்ணனும் சொல்லலை. ஆனால் இப்போ குமரவேல் பல தடவை கதிரும் இவங்களும் ராஜியும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன பாரு மனசுக்குள்ளார கடைசியில் ஏதாவது வெளில கதிர் ராஜியை பற்றி அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணாங்க போலன்னு அவரும் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு ஏதுவாக தான் அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. ஏன்னா இப்போ கண்ணை நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டார். ஸோ இப்போ நகையும் தூக்கிட்டு போயிட்டார், பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டார், இவங்களை தள்ளி விட்டு கிளம்பி ஓடி போயிட்டார். இவர் சொன்னதுபடி பார்த்தா நான் உன்னை காதலிக்கவே இல்லை, உன் பணத்துக்காக உன் நகைக்காக. அதே சமயத்தில் உங்களோட ஒரு 3-4 நாள் சந்தோஷமாக ரெண்டு போயிடலாம் நினச்சேன் நான். நீ நச்சா இருக்க, வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க, நகையவாச்சு கொடு, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக இவங்க அதிர்ச்சியில் பேரதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ நாளைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் பொண்ணு திருச்செந்தூருக்கு தான் வந்ததாக கடைசியாக தகவல் இருக்கான், அவள் எங்கே இருக்கான்னு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கும் பொழுது கோமதி காமிச்சதுக்கு பிறகு தான் பாக்கியாவுக்கு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. வாங்க அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை எனக்கு தெரியும், அவங்க 2 பேரையும் நான் இங்கே பார்த்தேன், நம்ம இருந்து அதே ஹோட்டல் தான் அவங்க தங்கியிருந்தால் அந்த பையன் ரொம்ப மோசமான பையனாக இருந்து கட்டில் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா இந்த பொண்ணை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான், அவன் நகையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். அப்படின்னும் போது எங்கே அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னா பக்கத்து ரூமில் தாங்கும் போது தான் வேகமாக கோமதி போய் பலார்னு விடுறாங்க இவங்கள. ஸோ இப்போ ராஜியை விட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க. அதுவும் அவங்க அப்பா தூக்குமாட்டிக்கெல்லாம் போனாருங்கிறது தெரிஞ்ச உடனே ஆப்பிள் நறுக்க வச்சுருந்த கத்தி எடுத்து அந்த கத்தியை வச்சு தன்னைத்தானே குத்திக்கலாம் அப்படின்னு கதவை சாத்துறாங்க. இப்போ அந்த சமயத்தில் கதிரும் ஏழிலும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றி வெளில கூட்டுனதுக்கு பிறகு எல்லாரும் திட்டி என்ன நினச்சிட்டு இருக்க, உன் உயிர் போயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடுமா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா, இப்போ அவங்களுக்கு போய் திருப்பி சரி பண்ணணும், முதல்ல என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம அவன் மேலே கேஸ் போடுறது வேற, இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலான்னு சொல்லும் பொழுது இப்போ கோமதிக்கு ஒரு ஐடியா தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோமதிக்கு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை பிரிஞ்சு ஓடி வந்தது, அவங்க அதனால் அவமானப்பட்டு நின்னதெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்கவே போகிறதில்ல நம்ம காதலுக்குங்கிறனாலையும் ப்ளஸ் இவங்க அதனால் இவங்க மேலே பாண்டியன் மேலே இவங்க ரொம்ப பெரிய அளவு கடந்த காதல் வச்சதுனால லெட்டர்லாம் எழுதி வச்சு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க வாழ்க்கையில். அவர் நல்லவராக இருந்திருக்கார். ராஜி சூஸ் பண்ண பையன்ட்ட தான் தப்பு அப்படிங்கும் பொழுது சரி விடு, நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை போக தேடிக்கலாம், இப்போதைக்கு நீ எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது குமரவேலும் ஆட்கள்லாம் சேர்ந்து இந்த ராஜியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை கோமதிக்கு ஒன்று தோணலாம், நம்ம குடும்பம்லாம் ஒன்று சேரணும், நம்ம அண்ணன் ஃபேமிலி நம்மளாம் ஒன்று சேரணும் ரொம்ப நாள் நினச்சிருந்தோம், அண்ணன் பொண்ணுக்கு நம்மளோட பையனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்பு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதே சமயத்தில் எப்படியும் யாரோ ஒரு பையனோட ஓடி வந்துட்டாவ அப்படின்னாங்க, அது நம்ம தான் நம்ம பழி ஏற்றுப்போம். ஏற்றுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது, ஏற்கனவே நம்ம குடும்ப மானத்தில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வீட்டை திட்டினவங்க எல்லாரும் நம்மளை திட்டுவாங்க. நம்மளை திட்டிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தான் இவ்வளோ பெரிய கல்யாணத்தை நிறுத்தி கூட்டு போனியான்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டக்க நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீ இப்போ கழுத்த தாலியை கட்டு, நான் அப்போ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீ தாலியை கட்டு, நம்ம பின்னாடி வர பிரச்சனைகள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய பேச்சுக்காக அவர் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கூட அவர் கொஞ்சம் கூட பாசம் இருக்க மாதிரிலாம் பேச ராஜிக்கிட்ட, அவன் வந்துட்டா ஓடி போயிட்டா விட்டுருங்க, அதை பற்றி சும்மா அதே பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் கடுப்பிடிச்சிட்டு இருந்தார். இப்போ வேறு வழி இல்லாமல் கோமதிக்காக அம்மா சொன்ன வார்த்தையை தட்டாமல் அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்கனால தாலியை கட்டிட்டா. இப்போ ராஜியும் கதிரும் கணவன் மனைவி ஆயிடுறாங்க. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் சுத்தமாக பிடிச்சிக்காதுங்க யூஷுவல் சீரியல் டெம்ப்ளேட்டுக்கு வந்துடும், பிடிக்காத பொருந்தாக்காதல் எப்படி ஒன்று சேர போகுதுன்ட்டு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா பாண்டியன் தரையில் இடி விழுந்த மாதிரி பாண்டியனும் அந்த பிளானில் சம்மந்தப்பட்ட அவரை திட்ட கண்ணன் ஒரு கேரக்டர் பிளஸ் காணாம போன நகை, இந்த 2 விஷயத்தையுமே கொஞ்ச நாளைக்கு இழுத்தடிச்சிட்டே கொண்டு போயிட்டு பின்னாடி ரிவீல் ஆகிற மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் கதிர் எல்லா படியும் சுமந்துகிட்டு இருக்கவும் கோமதி எனக்காக இதை பொறுத்துக்கடான்னு சொல்கிற வரைக்கும் பல திருப்பங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, கூடவே பாக்யலட்சுமி கூட மகாசங்கமும் இந்த வாரம் முழுக்க போகுங்கிற மாதிரி தெரியுது, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.